கர்த்தருக்கு உண்டதாக இன்றைய வசனம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவ நியாயத்திலே கொண்டு வருவார். கர்த்தருக்கு உண்டதாக இந்த வசனம் பார்க்கும்போது எல்லா அந்தரங்க காரியங்களையும் தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வரான். அது நன்மையானாலும் தீமையானாலும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற நாட்கள் முடித்து பரலோகத்துக்கு போகும்போது நியாயத்தீர்ப்பு காலத்தில் எல்லாம் வெளியரங்கமாகும்னு எதுவும் சொல்லுது. நீங்கள் பண்ண அந்தரங்கமான பாவங்களாக இருக்கட்டும், அந்தரங்கமாக சில நன்மை பண்ணியிருப்பாங்க, வெளியே தெரிஞ்சிருக்காது. அந்தரங்க நன்மையாக இருந்தாலும் அதுவும் வெளியே வருமா? ஆனால் இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையில் அந்தரங்கம்னு ஒன்று இருந்தாலே அது பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு பிரயாசப்படும். ஏன்னா அந்தரங்கம் தான் ஒன்று ஒரு மனுஷனை கர்த்தருக்குள் ரொம்ப கொண்டு வரும், இல்லை அது கர்த்தரை விட்டு எங்கேயும் போயிடும். அந்தரங்கத்தில் வெளியே சர்ச்சைக்கு போகலாம், ப்ரேயர் பண்ணலாம், பெரிய அளவில் இருக்கலாம். உன்னோட தனி அந்தரங்கத்தில் கர்த்தர் துக்கப்படும் மாதிரி பிசாசுடைய கிரியைகள் இருக்குமானால், அது எந்த பாவமும் இருக்குமானால் அதனால ஒரு மேன்மை கிடையாது. அது ஒரே விஷயம், ஒரு அதோட தனிப்பட்ட தனியாக அந்தரங்கமான காரியம்தான் ஒருத்தனை கர்த்தருக்குள்ளேயும் கொண்டு போகும், கர்த்தரோட விலகவும் செஞ்சிடும். இந்த வேளையில் நம்முடைய அந்தரங்கத்தில் நம்ம எதுக்கு அந்த பிசாசின் கிரியைகளுக்கு பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா, இல்லை நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னோட அந்தரங்கத்தில் பரிசுத்தமாக நன்மையாக இருக்கணும். சிலவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, யாருக்குமே தெரியாது, சொல்ல மாட்டாங்க. ஒரு அநேக நன்மை பண்ணியிருப்பாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ்வாங்க. சிலவங்க ரொம்ப வெளியில் ரொம்ப பரிசுத்தமாக காட்டிக்கலாம், ஆனால் அந்தரங்கத்தில் பாவம் இருக்கலாம். இந்த வேளையில் நம்ம அந்தரங்கத்தில் பாவம் இருக்குமானால், நம்ம அந்தரங்கத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பாவம் நான் இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஒரு விஷயம் கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பாவத்துக்கு வெளியே வந்து இனி அந்தரங்கத்தில் பாவம் செய்யாமல் அந்த நன்மை ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அதை வெளியே எல்லாரும் சொல்லிட்டு பண்ணாமல் ஒரு ஆளுக்கு ப்ரேயர் பண்ணுறீங்க, ஒரு ஆளுக்கு ஏதாவது கொடுக்குறீங்க, எந்த ஒரு அடுத்த எந்த நன்மை பண்ணாலும் அதை எதுக்கும் தெரியாமல் கொடுங்க. கண்டிப்பாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம், பரிசுத்தமாக அந்தரங்கத்தை ஒப்பு கொடுப்போம், கர்த்தருக்கு முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். இந்த பூமியில் எல்லாவற்றையும் தேவன் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். நேரத்து நாள்லையும் வெட்கப்படாமல் தேவன் காக்க தேவன் செய்வார். ஆமென்.